Sweet greetings, this is Johnson. Welcome back to JOAN English. Forsake. Forsake அப்படின்னா கைவிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்த ஒரு வேர்பு தான் இந்த வேர்பு. சரி, இந்த வேர்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, forsake me, என்னை விட்டு விடு, என்னை விட்டுடா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. forsake me அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். One more example for you. She forsook her child, giving him up for adoption. She forsook her child, giving him up for adoption. இந்த சென்டென்ஸுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் தன்னுடைய குழந்தையை தத்தெடுப்பதற்காக விட்டுவிட்டாள். அவருடைய குழந்தையை விட்டுட்டா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தத்தெடுப்பதற்காக அப்படிங்கிற ஒரு பொருளை தருவதற்காக தான் இங்க forsake அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். forsake அப்படிங்கிறது present ஃபார்ம், forsake அப்படிங்கிறது past ஃபார்ம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த forsake அப்படிங்கிற இந்த வேர்பை எந்த ஒரு மீனிங்ல எந்த அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. அதனால கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து leave, abandon, அதாவது வேற ஒன்றும் இல்லை, கைவிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தையை நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போல ஒரு சிறந்த வார்த்தையில் சிறந்த வெக்காபுலரியுடன் சந்திப்போம்.